வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். சற்று முன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து மகிழ்ச்சி செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய பணி நியமன ஆணைகளுக்கு கவுன்சிலிங் உண்டான டேட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா உடனடியாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு போராட்டக்காரர்கள் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 தேர்வு மறுதேர்வு வைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன நண்பர்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மறுதேர்வு அப்படின்றது இதுவரை வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சியில் சார்பாக பார்த்தீங்கன்னா மறுதேர்வு வைக்கலாம் அப்படின்ற யோசனைகள் வந்தால் நிச்சயமாக அந்த குரூப் 4 தேர்வை இந்த ஆண்டில் நடைபெற்ற அந்த குரூப் 4 தேர்வை மறுதேர்வு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தமிழக அரசு இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் நிலவிட்டிருக்குங்க. வருடத்திற்கு 20,000-30,000 பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பணியிடங்களை எடுத்தாலே பார்த்தீங்கன்னா தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சியில் அதிக அளவு காலி பணியிடங்கள், அதுவும் குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா அதிக அளவு காலி பணியிடங்கள் இருக்கும். ஸோ அதை எல்லாமே கால்குலேட் பண்ணுறப்ப ஒரு ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மறுதேர்வு அப்படின்ற ஒன்று சாத்தியமே இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க போராட்டங்கள் எல்லாமே வீணா நடத்தினாங்க. எதற்காக அந்த போராட்டம் அப்படின்றது இதுவரை யாருக்குமே தெரியல. ஸோ குரூப் 4 உடைய ப்ரொடெஸ்ட் என்னதான் ஆச்சு, தோல்வியை தழுவிச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஒரு போராட்டம் அப்படின்னா ஒரு சில கோச்சிங் சென்டர் மட்டும்தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் மற்ற கோச்சிங் சென்டர் அந்த போராட்டத்துக்கு போகிறதில்ல. சிலர் மட்டும்தான் அந்த போராட்டத்துக்கு போகிறாங்களே தவிர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்திற்கு போகாமலே இருக்காங்க. இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. இது எதுக்கு தான் அந்த போராட்டம் நடத்துன்னு நிறைய பேர் முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மறுதேர்வுக்கு வாய்ப்புகள் 0% இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குரூப் 4 தேர்வு பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே இந்த கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் தான் வந்திருக்கே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் எதுவுமே வரலைங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மறுதேர்வு நடத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கறது வீண் டைம். ஸோ பொது அறிவியல் பார்த்தீங்கன்னா 75க்கு 25 தவறான விடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான புக்கா இல்லை அவங்க கோச்சிங் சென்டர் கொடுத்த புக்கா அப்படின்றது இதுவரை யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. ஏன்னா சில கோச்சிங் சென்டர் அவங்களே புக்கு ரெடி பண்ணி அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களே புக் போட்டு கொடுக்குறாங்க, அதுதான் சரின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் படிக்கிறது டைம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலாம். 100% ஒரு ஸ்டாண்டர்டான புக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கவர்மெண்ட்டோடைய அரசு பாடநூல் எடுத்துக்கோங்க. எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற அந்த பாடநூல் தான் உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே அதில் கவரேஜ் ஆகிருக்கும். சிலபஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த அரசு பாடநூலில் மட்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மற்றபடி கோச்சிங் சென்டர் கொடுக்குற ஜெராக்ஸையோ இல்லை நம்பி வேற எங்கேயோ ஆன்லைன் கிளாஸில் கொடுக்குற புக்ஸையோ எடுத்துட்டு நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் எதுவுமே பண்ண முடியாது. அதில் தப்பாக இருந்தாலும் அது ரைட்டாக இருந்தாலும் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு ஓகே, இல்லை அந்த கொஷினை டிஎன்பிசி தவறுன்னு சொன்னால் அது தவறு தான் 100%. அதை வச்சுட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தாங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 130க்கு மேலே இருப்பவர்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அந்த 130 எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃபில் உங்களுக்கு பணி வாய்ப்பு ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த குரூப் 4ல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்ல போகிறேங்க. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் பிஏஓக்கு பார்த்தீங்கன்னா 150, ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி, டிஎன் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஜட்ஜிடைய சர்வீஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இந்த தான் ஜூனியர் அசிஸ்டன்ட். இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 150. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் எல்லாத்துக்கும் டிரைவிங் லைசன்ஸோட 145. டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் 118, எல்லாத்துக்குமே சேஃப் ஜோன் 135ங்க. பிசி விஏஓக்கு பார்த்தீங்கன்னா 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 143, ஃபாரஸ்ட் கார்டு 139, டைபிஸ்ட் 135, ஸ்னோ டைபிஸ்ட் 113, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டரோட 115, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் பிஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 133, டைபிஸ்ட் 180, ஸ்னோ டைபிஸ்ட் 180, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டரோட 110, சேஃப் ஜோன் 130ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 180, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் 108, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 125ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு பார்க்குறப்ப விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட்
125, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, சின்ன டைபிஸ்ட் 120, எக்ஸர்விஸ்மேன் டிரான்சிஸ்டர் வந்தால் 105, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120ங்க. அடுத்து எஸ்சிஏ பிஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, சின்ன டைபிஸ்ட் 118, எக்ஸர்விஸ்மேன் டிரான்சிஸ்டர் வந்தால் 100, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்டி விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் 118, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, சின்ன டைபிஸ்ட் 115, எக்ஸர்விஸ்மேன் டிரான்சிஸ்டரோட வந்தால் 100, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 115ங்க. இந்த கட்டாப் தான் ஃபைனல் கட்டாப்னு சொல்ல முடியாது. இதுலேருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.